ரெடி 1 2 3 ஓ மை காட் ஸோ எடுத்ததுமே எனக்கு இந்த காரோடைய இந்த ஃபீலே தனியாக இருக்குது வாவ் இப்போ தான் புரியுது ஏன் இந்த காரை ஹைவே கிங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இனோவா இஸ் அ இனோவான்னு சொல்லலாம் இந்த காரோடைய இன்ஜினாக இருக்கட்டும் இந்த காரோடைய அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் ரிலேபிலிட்டியாக இருக்கட்டும் நீங்கள் ஹைவேஸ் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இனோவா வந்து வாங்கலாம் இதுதான் 2025 Toyota Innova Crysta ZX மாடல் இது டாப் அண்ட் வேரியண்ட் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய டிரைவ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இப்போ ZX மாடலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வெறும் ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த டீசல் அண்ட் மேனுவல் காம்போ எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பிடிக்கும்ன்றது எல்லாருக்கும் ஸோ அந்த டீசல் அண்ட் மேனுவல் காம்போ எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் 2025 மாடலில் ரிஃபைன்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க இன்ஜினில் தென் உங்களுக்கு ஹைவேஸில் நான் எடுத்துகிட்டு போய் ஓட்டி கேட்ட போகிறேன் ஸோ ஹைவே கிங்குன்னு சொல்கிறதுனால இந்த காரோடைய ஹைவே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த கார் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாக்க அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும் ஸோ வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹர்ஷா டொயோட்டா ஃபார் லெனிங் மீ திஸ் கார் நீங்கள் டொயோட்டா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷா டொயோட்டாவை கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் 2025 Toyota Innova Crysta ZX மாடல் அண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது டீசல் இன்ஜின் இதை விட என்ன வேணும் இல்லையா ஸோ இந்த காரோடைய ஃபுல் டிரைவ் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி டிரைவிங் காட்ட போகிறேன் ஸோ ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்கிற மாதிரி சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்ற சிமுலேட் பண்ணி காட்டுவேன் தென் நம்ம ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஹைவே டிரைவில் இது எம்பிவி கிங் அப்படின்றதுனால ஹைவே டிரைவ் எப்படி இருக்குது அப்படின்றதும் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க சேஃப்டி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஸோ நான் மேனுவல் ஹேண்ட் பிரேக் கீழே இறக்கிட்டேன் ஃபஸ்ட் கியர் போட்டேன் ஸோ இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு கார் ஓட்டிட்டு நீங்கள் இனோவாவில் ஏறினீங்க அப்படின்னாக்க ஃப்ரம் ஸ்டியரிங் டு கிளச் டு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த ஒரு எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் பட் அந்த ஓட்டுற அந்த ஃபீலே வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும் அந்த கார் தான் அதனால் இந்த காரோடைய சேல்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஸ்டியரிங் எனக்கு கொஞ்சம் ஏற்றமே நான் வச்சுக்கிறேன் ஸோ இல்லை டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் ரெண்டும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கொஞ்சம் கை ரீச்க்கு இருக்கிற மாதிரி நான் கரெக்டாக வச்சுட்டேன் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கிளச் ரிலீஸ் பண்ணதுமே உங்களுக்கு அந்த இனிஷியல் டார்க் வந்து உங்களுக்கு இருக்குது பிகாஸ் இந்த காரோடைய இனிஷியல் டார்க் பார்த்தோன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது ஸோ அந்த 2500 கிட்ட ஆர்பிஎம் தாண்டினதும் உங்களுக்கு அந்த டர்போ கிக் ஆகி உங்களுக்கு அந்த புல் கிடைக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஷர்டாக தான் எடுத்த வண்டியை நான் ரொம்ப ஹார்ஷ் ஆக்சிலரேஷன்லாம் தரல ஸோ இப்போ நான் 2500 ஆர்பிஎம் தாண்டிட்டேன் வண்டி பார்த்தீங்கன்னா புல் ஆகுது இப்போ நான் வந்து ஈகோ மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன் பவர் மோடில் ஓட்டினேன் அப்படின்னாக்கா டர்போ லேகே இருக்காது அது நான் உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காட்டுறேன் ஸோ எடுத்ததுமே எனக்கு இந்த காரோடைய இந்த ஃபீலே தனியாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இனோவா இஸ் அ இனோவான்னு சொல்லலாம் இந்த காரோடைய இன்ஜினாக இருக்கட்டும் இந்த காரோடைய அந்த கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் ரிலேபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும் ஸோ அதனால இந்த கார் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சேல்ஸில் இருக்குது ஸோ இப்போ 4th கியரில் இருக்கிறேன் அரௌண்ட் 70 km/h ஸ்பீடில் இருக்கிறேன் எந்த ஒரு எஃபர்ட்டும் கிடையாது இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் ஒரு 50-60 கிட்ட வந்துட்டேன் இப்போது நான் எடுத்தேன்னா உங்களுக்கு எந்த ஒரு டர்போ லேக்கும் இருக்காது வண்டி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்காது பிகாஸ் இந்த காரோடைய இன்ஜினுடைய அந்த லோ அண்ட் டார்க் அவ்வளோ நல்லா இதில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ குவிக் ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் தேவையே இல்லை விசிபிலிட்டி இஸ் டாப் நாச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் தென் இப்போ நான் 5th கியரில் இருக்கிறேன் 60 கீழே இருக்கிறேன் நான் பாருங்கள் வண்டி எவ்வளோ சூப்பராக போகுதுன்றதை நீங்களே பாருங்கள் ஸோ நம்ம வந்து விசிபிலிட்டி பற்றி பேசியிருந்தோம் இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இஸ் ரியலி குட் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் உங்களுக்கு எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும் விண்டோஸாக இருக்கட்டும் இல்லை ஓவர்வியமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது ஜட்ஜ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் செகண்ட் கியர்லேருந்து எப்படி எடுத்தேன் பாருங்கள் நான் எதுவுமே நான் வந்து ஆக்சிலேட்டரும் தரல வெறும் கிளச் வச்சு தான் மூவ் பண்ணேன் நீங்கள் 3rd கியர்லேருந்து கூட எடுக்கலாம் இட்ஸ் ஜஸ்ட் த பிளே ஆஃப் கிளச் அண்ட் ஆக்சிலேட்டர் நீங்கள் எந்த அளவுக்கு ரேஷியோவில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 தடவை வண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பழகிடும் அந்த காரோடைய கிளச் அண்ட் ஆக்சிலேஷன் அந்த கேலிப்ரேஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும்
அண்ட் கியர்ஸ் ஃப்ரம் 2000 RPM to 4000 ப்ளஸ் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பவருடைய பேண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். 4000 RPMக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லைட்டாக சேச்சுரேட் ஆகிற மாதிரி தெரியும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் கியர் மாற்றிடுவீங்க. ஸோ டீசல் கார்லேயே அதுதான் உங்களுக்கு. இப்போ நான் செகண்ட் கியரில் போட்டு எடுக்க பார்க்குறேன். நான் செகண்ட் கியரில் இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது அப்படின்றது. எனக்கு வண்டி ஸ்டால் ஆகுமா அப்படின்ற ஒரு பயமே கிடையாது. இப்போ நான் செகண்ட் கியரில் தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் எடுத்து காட்டுற மறுபடியும். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கியர்ஸ் மாற்றிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டு செகண்ட் போயிட்டீங்க, இப்போ வண்டி உடனே நின்றுச்சு. நீங்கள் மறுபடியும் எடுக்கும்போது ஃபஸ்ட் கியரில் போகணுன்ற அவசியமே கிடையாது. இனோவாவில் நீங்கள் செகண்ட் கியர்லேருந்தே வண்டி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் லோ அண்ட் டார்க் இஸ் ரியலி குட் இன் திஸ் கார். ஸோ சிட்டியில் இந்த கார் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்ததுமே உங்களுக்கு இந்த காரோட லென்த் தெரியும். பிகாஸ் லென்த்தாக தான் கார் தான். அந்த 4.7 மீட்டர்ஸ் லென்த்தில் இருக்கிற இந்த கார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ டைம் ஆஃப் டிரைவிங். நீங்கள் எத்தனை தடவை ஓட்டுறீங்களோ உங்களுக்கு வண்டி வந்து ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அண்ட் நான் ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன், இந்த குவார்ட்டர் பேனல் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு அரௌண்ட் தி கார்னர்ஸ் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சைட் பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். பட் இங்கே இந்த ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால நீங்கள் ரைட்டில் போகும்போது நீங்கள் ரொம்ப அப்படி எட்டி பார்க்க வேண்டாம், இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் என்ன இருக்குன்றதை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் கொடுத்ததுன்றது கண்டிப்பாக அந்த வண்டி ஓட்டுற அந்த டிரைவிங் டைனாமிக்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏசி கூலிங்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த காரில். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெளில அவ்வளோ 40 டிகிரிஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்குது வெளில அவுட் சைட் டெம்பரேச்சர். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. டொயோட்டா பொறுத்த வரைக்கும் ஏசியில் நெயில் பண்ணுவாங்க எல்லா கார்லையுமே. அதே மாதிரி தான் உங்களுக்கு இனோவாலையும் இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ஒரு வழி ஆகிட்டேன் நான் இந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்குள்ள. பிகாஸ் அவ்வளோ ஒரு வெயிலாக இருந்தது வெளில. பட் உள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே என் பாடி வந்து கூல் ஆகிடுச்சு. அவ்வளோ நல்ல ஒரு ஏசி கூலிங் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு ஏசி வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் வண்டியோடைய அந்த ஸ்டியரிங்கோடைய ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது பழகிடும். ஆனால் நீங்கள் இதை ஓட்டிட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் ஸ்டியரிங் ஓட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த காரோடைய ஸ்டியரிங்கோடைய அந்த வெயிட்டு. பிகாஸ் அவ்வளோ ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து இதில் வரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஓட்டுறதே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஆர்ட்னு சொல்லலாம் நம்ம. பிகாஸ் இதில் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கார் வேணால் ஓட்டிடலாம். இப்போ நான் புல் பண்ணுறேன். குட், நல்லாவே உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ நான் 4th கியரில் இருக்கிறேன், எடுக்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. வாவ், இப்போதான் புரியுது ஏன் இந்த காரை ஹைவே கிங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றது. வண்டி அசால்ட்டாக போகுது, எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது இந்த காரில். அரௌண்ட் ஒரு 2100 RPMல உங்களுக்கு க்ரூஸ் பண்ணிட்டு 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ரூஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஃபார் கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் இந்த கார் வந்து அப்படியே அசால்ட்டாக போகும். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃபார் ஹைவேஸ்ன்னு சொல்லலாம். நாம நீங்கள் ஹைவேஸ் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இன்னும் வந்து வாங்கலாம். நீங்கள் வேறு செகண்ட் தாட்டே உங்களுக்கு வராது. ஸோ அதுதான் இந்த காரோடைய பெரிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டீரிங்கும் பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்கள். நான் வந்து லைட்டாக திருப்பினாலே வண்டி வந்து அழகாக அந்த கார்னர்ஸில் உங்களுக்கு வந்து போகும். ரொம்ப நீங்கள் ஃபீட்பேக் தரணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன், அரௌண்ட் 120 கிட்ட இருக்கிறேன், நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஸோ இதான் அந்த காரோடைய ஹைவேஸில் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டினேன். பர்ஃபார்மன்ஸ் காட்டிடுறேன் நான் இப்போது. பட் எனக்கு என்ன ஒன்றே அப்படின்னாக்க ஒரு 6th கியர் கொடுத்தாக்க இன்னும் அந்த இன்ஜினுடைய ரெவ் ரேஞ்சை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கார் ஓட்டுறது, என்னுடைய ஒரு சஜஷன். பட் டொயோட்டா கண்டிப்பாக அதை ஃப்யூச்சரில் தருவாங்கன்றதை நான் நம்புகிறேன். அந்த டர்போவுடைய அந்த சத்தம் பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த விசில் சவுண்ட் அது வந்து ரியல் டீசல் ஹெட்ஸ்க்கு தான் அது வந்து தெரியும் எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நோட் அது அப்படின்றது. நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி நீங்கள் கை வச்சிட்டிங்க அப்படின்னாக்க அவ்வளோதான், நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஒரு குவிக் லேன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு இருக்காதுன்னு தான் சொல்லணும். இப்போ நான் ஈக்குவலை முதல்ல காட்டுறேன், அதுக்கப்புறம் பவரில் உங்களுக்கு காட்டுறேன். ரெடி, 1 2 3.
ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் பவரில் போட்டு காட்டுறேன். ஈக்குவலே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. பட் நான் இப்போ உங்களுக்கு பவரில் காட்டுறேன். பவரில் போடுறேன். ஓகே, பவர் மோட் ஆன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரோடு காலி ஆகட்டும், கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது இப்போது. ரெடி? 1 2 3. ஓ மை காட், என்ன வீல் ஸ்பின் ஆச்சுன்னு பாருங்க. வீல் ஸ்பின் ஆச்சு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் என்ன இப்போ பாருங்க, நான் கால் வச்சுதான் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருங்க. ஓ மை காட், ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் த பர்ஃபார்மன்ஸ். நான் 5th போட்டேன், கொஞ்சம் பார்ப்பேன் எப்படி போகுதுன்ட்டு. ஓகே, ஒரு 120 கிட்ட போனேன். பட் ரியலி குட். அதுக்கு மேலே போகல, ஸ்பீட் லிமிட்ஸ்குள்ளே இருக்குன்னு பார்க்குறேன் நான். ஸோ எனக்கு இந்த காரோடைய இந்த பவர் மோடு போட்டிங்க அப்படின்னாக்க இந்த கார் வந்து ஒரு பீஸ்ட் தான் சொல்லலாம் நம்ம. ஸோ 2.4 லிட்டர் இன்ஜின்ன்றது இந்த காருக்கு ஓவர் கில்லுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த காரோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சிட்டி டிரைவிங் காட்டிட்டேன், ஹைவேஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டினேன், ஹைவே டிரைவும் எப்படி இருக்குன்னு காட்டினேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த காரோடைய ஃபேன் பேஸாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.